வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமா உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆரத்தி எடுத்து வெற்றி திலகமிட்டு திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறுவது உதயசூரியன் என்கின்ற வகையிலே வாழ்த்து கூறி வழியனுப்பிக்கூடிய அருமை தாய்மார்களுக்கும் அன்பு சகோதரிகளுக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் தோழமை உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். திராவிட மாடல் ஆட்சியில் இன்றைக்கு பல துறைகளில் தமிழகம் முதன்மை மாநிலமாக மாறியிருக்கிறது. மக்களுக்கான திட்டங்கள், பெண்களுக்கான திட்டங்கள் என்று பல்வேறு திட்டங்களை நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகர் அண்ணன் தளபதி அவர்கள் தமிழகத்திலே செயல்படுத்தி இருக்கின்றார்கள். இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக தமிழகம் இன்றைக்கு மாறி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. 5 ஆண்டுகள் தமிழகத்தில் செலுத்தப்பட்டிருக்கக்கூடிய சாதனை திட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் தளபதி அவர்கள் முதலமைச்சராக 2வது முறையாக, திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்க வேண்டும். அன்பிற்குரிய தாய்மார்களே, பெரியவர்களே, கடந்த 4 ஆண்டுகளில் திருப்பூர் மாநகராட்சியுடைய மேயராக பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை திருப்பூர் மாநகர பகுதியிலே செயல்படுத்தி இருக்கின்றோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலுடைய அறிக்கையாக செய்வதைத்தான் சொல்வோம், சொல்வதைத்தான் செய்வோம் என்பதற்கிணங்க பல்வேறு வாக்குறுதிகளை, மகளிருக்கு உரிமை தொகை 1000 2000 உயர்த்தி வழங்கப்படும். கல்லூரி செல்லக்கூடிய மாணவ மாணவியருக்கு 35 லட்சம் பேருக்கு இலவச மடிக்கணினி வழங்கப்படும். 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரப்படும் என்கின்ற 10 லட்சம் ஏழை தாய்மார்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். திருப்பூர் தொழில் பாதுகாக்கப்படும். திருப்பூர் மாநகரில் அமைதி காக்க உதயசூரியன் சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும். மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவுக்கு ஒரு சரியான பாடம் புகட்டிட இன்றைக்கு நம்ம எதிர்த்து களம் காணுகின்ற பாஜக வேட்பாளரை டெபாசிட் இழக்கக்கூடிய வகையில் உங்களுடைய வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை எல்லாம் பணிவோடு கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறோம். ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், தமிழ்நாடு தலைநிமிரட்டும், வெல்வது உதயசூரியன் என்று சொல்லி நன்றி.